அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியாக 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மனிதன் என்ற தலைப்பில் இன்று சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். இன்று நமக்கு ஒரு சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை எடுத்து கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மனிதன். மனிதனுடைய உயிர் தோற்றம் 65 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்றாங்க. அது கருவழியே விரிவடைந்து பல லட்சம் தலைமுறைகளை வந்து தொடர்ந்து இயக்கம் பெற்றுக்கொண்டு இப்போது நாம இருக்கிறோம். ஒரு ஆன்மானா மனித பிறவி எடுக்க 84 லட்சம் பிறவிகள் எடுத்து வர வேண்டியுள்ளது அப்படின்னு ஞான நூல்கள் குறிப்பிடுகிறது. அப்ப 84 லட்சம் பிறவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 83 லட்சம் பிறவிகள் நம்ம வேற நிறைய உயிர்களாக தான் நம்ம இருந்திருக்கிறோம். தாவரமாக இருந்திருக்கலாம், மரமா இருந்திருக்கலாம், பூச்சியாக இருந்திருக்கலாம், ஊர்வனவாகவோ அல்லது விலங்குகளாகவோ இருந்து அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாறை பஞ்சபூதங்களில ஒரு இதுவா கூட நாம இருந்திருக்கலாம். அப்ப இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு 84 லட்சம் பிறவியை தாண்டி எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன சொல்லுவோம், ஏன்டா இந்த மனித பிறவி நம்ம எடுத்தோம், ஏன்டா மனுஷனா பிறந்தமோன்னு சொல்றோம். இது நம்மளை நாமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையாக அமைகிறது. திருமூலர் ஐயா அவர்களின் கூற்றுப்படி பாத்தீங்கன்னா ஆன்மா என்பது அழிவில்லாதது. அதனாலதான் 83 லட்சம் பிறவிகளை தாண்டி அந்த ஆன்மா வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஆன்மா அழிவில்லாதது. ஆனா இந்த உடல் தற்காலிகமானது அப்படின்னு ஒரு பாடல்ல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த உடல் எடுத்த மனித பிறவி இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மனித வாழ்க்கை மனிதனாக இந்த மனிதன் வாழ்வானது இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த இடைநிலை வாழ்க்கையில் அவனுடைய வாழ்வின் நோக்கம் பாத்தீங்கன்னா அறிவின் முழுமை பேற்று நிலைதான். இறை உணர்வு பெற்று அந்த இறைநிலையே அடைவதுதான் மனித பிறவி, மனித வாழ்வின் நோக்கம் அப்படின்னும் அருட்தந்தை சொல்றாங்க. பொதுவா மனிதன் பாத்தீங்கன்னா உடல், உயிர், அறிவு அப்படின்னு சொல்றோம். விஞ்ஞானத்துல சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா மனிதன் இந்த பரு உடல், இந்த பிசிக்கல் பாடி கோடிக்கணக்கான செல்களால் ஆனது என்றும், ஒரு மனிதனோட உடல்ல 60 பில்லியன், அதாவது ஒரு 100 கோடி செல்களால் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த செல்களின் தொகுப்பு தான் திசுக்களாகவும், அந்த திசுக்களெல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பாக மாறியும், அந்த உறுப்புகளுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய, இப்ப இதயம்னு பாத்தீங்கன்னா இதயத்திலிருந்து வெளியே போகின்ற வாழ்வுகள் எல்லாமே, அந்த வாழ்வுகள் எல்லாம் அப்புறம் அந்த நரம்புகள் வழியா ரத்தத்தை உடல் முழுக்க பரவ விடுது. அதே போல நுரையீரல்னு பாத்தீங்கன்னா நம்ம மூக்குல ஆரம்பிச்சு சுவாசத்தை இழுக்கிறோம், அப்படியே சுவாச குழாய் வழியா உள்ள போகுது. அப்புறம் நுரையீரல் ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணி
அந்த ஆக்சிஜனேற்ற அந்த அந்த ஆக்சிஜனும் எல்லாம் மூளைக்கு எல்லா இடத்துக்குமே ரத்தத்தின் மூலம் எல்லா இடத்துக்குமே அனுப்பிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இதயம் அதை சார்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை உறுப்புகளும் குழாய்களும் சேர்த்துதான் வந்து எல்லாம் அதை ஒரு மண்டலமாக, ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி மண்டலங்களாக சொல்றாங்க. அது என்னென்ன மண்டலம்னு பாத்தீங்கன்னா, ரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், சீரண மண்டலம், அதாவது இறப்பையும் அத கூட இருக்கிற சிறுகுடல், பெருகுடல், அதற்கு சப்போர்ட் பண்ணுகின்ற எல்லா அந்த சுரப்பிகள் அனைத்தும் எல்லாம், அதாவது வாயில இருந்து ஆரம்பிச்சு மலை வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அது எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டமாக அதுக்கு சீரண மண்டலம் என்றும், நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம், அந்த 7 சுரப்பிகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த 7 சுரப்பிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மண்டலங்களாகவும், அப்புறம் எலும்பு தசை மண்டலமாகவும், இனப்பெருக்க மண்டலமாகவும், கழிவு நீக்க மண்டலங்களாகவும், நரம்பு மண்டலமாகவும் நம்ம உடலுக்குள்ள ஒரு அமைப்பாக இந்த மனித உடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சயின்ஸ் சொல்லுது. மண்டலங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த மனித உடல். மகரிஷி அருட்தந்தை அவர்கள் ஒரு பாடல்ல சொல்றாங்க, சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்பு உடலில் நிகழ்த்துவன பருவுடல் அப்படின்னு. அதாவது சின்ன சின்ன செல்கள்லாம் சேர்ந்து ஒத்துழைத்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாது சிந்தனைக்கு எட்டா செயல்கள்லாம் நம் உடலில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய பிசிக்கல் பாடி, பருவுடல் அப்படின்னு அருட்தந்தையும் ஒரு கவியில குறிப்பிட்டிருக்காங்க. இதை விஞ்ஞானத்துல சொன்னாலும் மெய்ஞானிகள் ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனித உடல் பஞ்சபூதங்களின் கூட்டு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்றும், நிலம் வந்து உடலாக கெட்டி பொருளாகவும், நீர் வந்து ரத்த ஓட்டமாகவும், நீர்த்த பொருள் என்னெல்லாம் இருக்கும் நம்ம உடம்புல அது நீர் பஞ்சபூதமாகவும், நெருப்பு நம்முடைய உடல் சூடாகவும் 98.6 ஃபாரன்ஹீட் என்ற அளவுல நம்மளுடைய உடலில் வந்து அந்த சூடு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். காற்று நம்ம மூச்சு காற்று பிராணனாகவும், விண்ட் என்பது உயிர் ஆற்றலாக நம்ம உடலுக்குள்ள உயிரோட்டமாக சுழன்று கொண்டிருக்கிறது, இது விண்ணாகவும் இருப்பதாக சொல்றாங்க. மனித உடல் இயங்குவதற்கு இந்த உயிர் சக்தி தான் மூல காரணமாக இருக்கிறது. இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கு வேலையே கிடையாது. உயிர் சக்தி தங்கும் ஒரு பாத்திரம் போன்று செயல்படுகிறது இந்த உடல். உடல் செல்களை, இந்த சிற்றறைகள் செல்கள் இருக்கு இல்லைங்களா, அது உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த உயிர் சுழற்சியிலிருந்து சுழல்வதால் வருகின்ற ஒரு காந்த அலைதான் ஜீவகாந்தம். அது ஜீவனுள்ள வெளிவருவதால ஜீவகாந்த ஆற்றலாகவும், இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் இந்த செல்களுக்கு இடையிலே ஊடுருவி ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் பிடித்து கொண்டு கட்டி கொண்டு ஒரு உருவமாக, ஒரு அமைப்பாக செயல்பட்டு உடலாக அமைந்துள்ளது என்று மெய்ஞானிகள் ஆன்மீகத்துல சொல்றாங்க. இதுதான் ஒரு அருளாளர் பாடல்ல பாத்தீங்கன்னா, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. உடலுக்கும் உயிருக்கும் இடையில, இந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையில 3 ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இந்த 3 ஓட்டங்களில தடை நேராதபடி நாம் அந்த உடலை பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப உயிரோட்டம், இந்த 3 ஓட்டம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் உயிரோட்டம் சீராக இருக்கும். உடலுக்கும் உயிருக்கும் இருக்கின்ற இந்த உறவு முறை இனிமையாக இருக்க வேண்டும். இந்த 3 ஓட்டங்களுக்கு இடையே ஒரு தடையோ, இல்ல ஒரு தேக்கம் ஆயிடுச்சோ, இல்ல திசை மாற்றம் ஆனாலோ, இல்ல வேகத்தில் குறைவு ஏற்பட்டாலோ, ஓடுகின்ற வேகத்தில் குறைவு ஏற்பட்டாலோ, அல்லது ஓடுகின்ற வேகத்துல ஒரு அதிகரிப்பு அதிகமாயிட்டாலோ தான் நம் உடம்புக்கு வலியாகவும், அந்த வலி ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிற்கும் பொழுது அது நோயாக மாறி, அந்த நோய் நாம் அதை கவனிக்காத போது அது அப்படியே நீடிச்சு இருக்கும் பொழுது மரணம் வரை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இறைவனின் மகரிஷி ஒரு பாடல்ல, இறைவனின் படைப்பிலே இறுதியாக பூத்த மலர் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மகரிஷி மனிதனை வந்து மலருக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காரு, ஓமை கூறி. அதாவது மலருடைய மென்மைத்தன்மைக்கு ஏத்தா பாரி சொல்லியிருக்காங்க. அப்ப மனிதன்னா மகரிஷி சொல்றது மனம் கூட்டல் இதம், மனதை இதமாக வைத்துக் கொள்வன் தான் இந்த மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றல் வந்து இந்த மனம் என்பது என்னன்னு கேட்டா, நம்ம உடலில் இருக்கின்ற உயிர் சுழற்சியினால் வெளிவரக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் மூளையின் வழியாக செயல்படும் போதுதான் மனமாகவும் எண்ணமாகவும் நம்ம மனிதனிடத்தில் வெளிப்படுது.
இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில எப்படி வாழுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பம் துன்பம் இந்த இந்த இரண்டு விஷயமும் நம்ம செய்யக்கூடிய எண்ணம் சொல் செயலின் விளைவாக வரக்கூடிய அந்த விளைவுல இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும். அதிகமா பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்வில துன்பம் தான் அதிகமாக இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, உடல் துன்பம், மனத்துன்பம். இன்பம் அப்படி வந்தாலும் அது நிலையாக இருப்பதில்லை. இதற்குதான் மனிதனுக்கு இத பேஸ் பண்ணிதான் மனிதனுக்கு அறிவு நிலைய வந்து 6வது அறிவு, அந்த ஒரு சிறப்பு அறிவு இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பூமியில பாத்தீங்கன்னா உயிரினங்கள்ல ஓரறிவு மூலகங்களுக்கு அடுத்தபடியாக தாவரங்கள் ஓரறிவு தாவரமாகவும், ஈரறிவு புழு வகைகளும், மூவறிவு பூச்சி ஊர்வனவெல்லாமும், 4 அறிவு உள்ள பறவைகளாகவும், அதன் பிறகு விலங்குகளாக 5 அறிவு உள்ள விலங்குகளாகவும் வந்திருக்கிறது. அதற்கு அடுத்து சூப்பர் பவர் சொல்லக்கூடிய இந்த 6வது அறிவு, நாம இயல்பா சொல்லக்கூடியது பகுத்தறிவு தான் மனிதனாக வந்திருக்கின்றான். மனிதன் சிந்தித்து அந்த பகுத்தறிவு 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவின் திறம் என்ன, சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் சிந்தித்து ஆராய்ந்து அந்த உண்மையை தேடும். எது உண்மையாக இருக்குது அந்த உண்மையை தேடக்கூடிய அந்த அறிவு தான் 6வது அறிவு. அந்த அறிவை பெற்றவன் தான் மனிதனாக வந்திருக்கிறான். அப்படி மனிதனாக பிறந்தவன் அமைதியாகவும் வெற்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையோட நியதி. அதற்கேற்ற அமைப்பும் வளங்களும் இயற்கையில அவனை சுத்தி அமைந்துதான் இருக்குது. அப்ப இயற்கையில எந்த குறையுமே இல்லை. 5 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் எல்லாமே இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை தான் வாழுது. ஆனா மனிதன் அந்த தனி மனித வாழ்விலும் சரி, சமுதாயத்தோடு இணங்கி வாழும் போதும் சரி, அந்த வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் பெருகிக் கொண்டே இருப்பதை நம்ம இப்ப அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். மகரிஷி அதுதான் அந்த மனித பிறவியோட அந்த 6வது அறிவின் சிறப்பும் மனித உயிரோட பிறவியை வந்து ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க. மனித மாண்பு என்ற தலைப்புடைய கவி. மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும், மனம் உயிர் மெய் மூன்றான மறைப்பொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பவ வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அற செயல்கள் பதிவு செய்து மனத் தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக் கலை இதனை பரப்பி நலம் காண்போம் அப்படின்னு அதை ஃபுல்லா ஒரு மனிதனுடைய தோற்றத்திலிருந்து எப்படி வந்தான், அவனுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை நம்ம எப்படி அளவு முறையோடு கையாளணும், அப்படி துன்பம் வந்தா எப்படியெல்லாம் அதை நீக்கிக் கொள்ளணும்ன்றத ஒரு 8 வரி பாடல்கள்ல மகரிஷி மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க இந்த ஞான கவியில. அருளாளர்கள் பல பேர் இதை எடுத்து சொல்லியிருந்தாலும் அதுல அவைத்தாய் சொன்னது பாத்தீங்கன்னா, மனிதம் வெறும் உடலால் மட்டும் வாழ்பவன் இல்லை, அறம் செய்து அன்பு காட்டி பிறருக்கு உதவி செய்து நன்றி உணர்வுடன் வாழ்பவன் உண்மையான மனிதன் அவைத்தாய் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சித்தர் பாடல்ல உடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடம்பே ஆலயம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அப்ப இந்த உடம்பையே கோவிலாக பாவிக்கணும். மனித உடலே இறைவன் உறையும் கோவில் என்றும், மனிதன் தன்னை அறிந்தால் இறைவனை அறிய முடியும். முதல்ல தன்னை பற்றி சிந்திக்கணும். தன் உடலை பற்றி, தன் உயிரை பற்றி, நம்முடைய ஆன்மாவை பற்றி அனைத்தையும் நாம் சிந்திக்கணும். அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் உடல் உயிர் ஆகியவற்றை அப்படி அதை சிந்தித்து அதை ஒழுங்குபடுத்தியும் வாழணும். அதற்காக தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் அளித்திருக்காங்க. உடலுக்கு, உயிருக்கு, மனதிற்கு, அனைத்திற்கும். இந்த உடலுக்கு முக்கியமா மகிழ்ச்சி அந்த உடற்பயிற்சிய, அதுக்குதான் அந்த உடலை, மனிதன் அப்படின்னா உடல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த உடலை ஒட்டிதான் அந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்காக உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதன் வந்து பாத்தீங்கன்னா அன்பு, கருணை, ஒழுக்க வாழ்வு, அதாவது அற வாழ்வு தான். அப்படி வாழும் பொழுது மனிதனை உயர்த்தும். மனிதனுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை உணர்வதும் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம். அதை அறியக்கூடிய அந்த அறிவுக்கு தான் 6வது அறிவு. அந்த முயற்சியில வெற்றி பெறணும்னா, வெற்றி பெறதான் நமக்கு இந்த பயிற்சிகள் அனைத்துமே. அதுதான் 6வது அறிவு.
ஐயறிவு வரை உள்ள உயிரினங்கள் பாத்தீங்கன்னா இயற்கையான உந்துதல், உள்ளுணர்வு அதற்கும் உண்டு. இப்ப பறவைக்கு தேவையா ஒரு கூடு கட்டுதுன்னா அந்த கூட்டின் வடிவம் அதெல்லாம் எதுவுமே நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறதோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோ கிடையாது. 5 அறிவா இருந்தாலும் தனக்கு தேவை அப்படின்னு வரும்பொழுது அதற்குள் இருக்கின்ற அந்த அறிவு இயல்பூக்கமாக அது தன்னை கட்டிக்குது. அதே மாதிரி விலங்குகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கதும், தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கிறதும், தன்னை மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ளுதல், இது போன்ற உணர்வுகள்லாம் பாத்தீங்கன்னா இயல்பூக்கமாக 5 அறிவு உள்ள உயிர்களுக்கே இருக்கு. ஆனா அது மனிதனுக்கு மட்டும் இந்த எல்லா உயிர்களுக்குமே என்னென்ன உணர்வுகள் இருக்கோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரந்த அறிவு. அதுதான் அந்த அறிவு, இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆழ்ந்து ஆராய்ந்து எந்த உயிருக்கு எது தேவைன்னு நமக்கு சொல்ல தெரியும். இப்போ ஒரு நாய்க்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு அதுக்கு தெரியாது. ஆனா அந்த எல்லா உயிர்களுக்கும் என்ன தேவைப்படுது, ஒரு செடினா நமக்கு தண்ணி ஊத்தணும்னு தெரியுது. அப்ப எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் அது 6வது அறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த மனிதனுக்கு மிக சிறப்பு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிமிர்ந்த தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு. இதுதான் இறைநிலையோட கனெக்ட் ஆகுறதுக்கு பிரபஞ்ச ஆற்றலை மூளைக்கு எடுத்து செல்லும் ஒரு ஆண்டனாவாக மனிதனுக்கு கூடிய இறைவனால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த தண்டுவடம். அப்ப இந்த 6வது அறிவு, இந்த தண்டுவடம், இந்த இரண்டுமே ஒரு சிறப்பு இயல்பாக மனிதனுக்கு இறைவனால் படைக்கப்பட்டிருக்க ஒரு பரிசு, சூப்பர் பவர்னே சொல்லலாம். இதை நம் வாழ்வில் சரியான முறையில் பயன்படுத்தினால்தான் நம் வாழ்வு இன்பமாக அமையும். அதற்கான வழிமுறைகளை தான் வேதாத்திரியம் மூலம், மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் கொடுத்து படிப்படியாக மகரிஷி அவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கவியில பாத்தீங்கன்னா, உலகில் உயிர்கள் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச உணர்ச்சிகளில் அடங்கினாலும் நலம் தீது காரணம் அறியும் யூக நல்லாற்றல் எனும் 6வது அறிவு மட்டும் நிலம் மீது மாந்தர்க்கு மட்டுமே உரியதாம் அப்படின்னு மகரிஷி ஒரு கவியில இந்த 6வது அறிவின் சிறப்பை சொல்லியிருப்பாங்க. நல்லது கெட்டது எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரியும். ஓரறிவு தாவரத்துக்கு கூட கொஞ்சம் இன்ப துன்ப உணர்வெல்லாம் அதுக்கு அறியக்கூடிய வகையில இருக்கும். 6வது அறிவுள்ள மனிதனுக்கு மட்டும்தான் எல்லா உயிர்ப்படும் துன்பத்தை உணர்ந்து கொள்ளும் அறிவு இருக்கிறதுன்னு மகரிஷி இந்த பாடல்ல எடுத்து கூறியிருப்பாங்க. மனிதனுக்கு இறைவனை உணரும் தன்மையும் அந்த இறைவனாகவே மாறக்கூடிய அந்த அறிவும் இருக்கு. இதுதான் மனிதனுடைய மிக சிறப்பு. சித்தர் பாடல்ல பாத்தீங்கன்னா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு ஒரு சித்தர் ரொம்ப வருந்தி பாடியிருப்பார். அதாவது இந்த பிறவிலேயே அந்த இறை உணர்வை பெறணும், இறையாகவே மாறக்கூடிய அந்த நிலை எனக்கு ஏற்படுமா, இந்த பிறவியும் போயிடுச்சுன்னா எந்த பிறவி எனக்கு வாய்க்கும் அப்படின்னு அவரு வருந்தி சொல்றதா அதுல போட்டிருக்கோம். அப்ப இந்த பிறவி, மனித பிறவி எவ்வளவு ஒரு சிறப்பான பிறவி. இதுதான் அந்த இறுதியாக பூத்த மலராக நாம் அவதரித்திருக்கோம். இப்ப அவை பாத்தீங்கன்னா இதையேதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. மனிதன் அளவு முறை மீறி இன்ப துன்ப உணர்வில் சிக்கிக்கொண்டு ஏன் வந்திருக்கிறோம், ஏன் நம்மளை படைச்சிருக்காங்கன்று புரியாம தெரியாம நம்ம கொண்டு வந்திருக்கிற வினைகள், அதாவது பாவ புண்ணியங்கள், முக்கியமா பாவங்களை பதிவுகளை சேர்த்து கொண்டேதான் போகிறான். இந்த துன்பத்தை எல்லாம் குறைத்து கொண்டு இன்பமாக வாழணும்னா தான், சமுதாயம், இயற்கை, இது மூணுத்துலயும் அவனுக்கு ஒரு இணக்கம் தேவைப்படுது. தான் அப்படின்னும் போது தனி மனிதனோட உடலை, உயிர், மனம், இது மூணும் அதில் அடங்கும். அந்த உடலுக்குள்ளதான் இந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் என்று ஒண்ணு இருக்கு, அதுதான் நினைக்கிறது, எல்லாத்தையும் எண்ணுது. அப்ப அந்த மனதால் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் தான் பிறகு சொல்லாக செயலாகவும் மலர்கிறது. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வின் தரம் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அவனுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் தான் சொல்லா செயலா வருது. அதுக்குதான் அருட்தந்தை அவர்கள் உடற்பயிற்சி கொடுத்தாங்க, தவம் கொடுத்தாங்க, அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்தாங்க. பிறகு தற்சோதனை எண்ணக்கூடிய அகத்தாய்வு பயிற்சியும் கொடுத்தாங்க. அதுல முதற் பயிற்சியா எதை கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா எண்ணம் ஆராய்தல் தான் கொடுத்தாங்க. நல்ல தவம் செய்து நம்முடைய எண்ணத்தை ஆராய்ந்து சீர் செய்து சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பதான் மனித பிறவி எடுத்ததன் நோக்கத்தையே நாம் அதற்கான முயற்சியில் ஈடுபட முடியும். இந்த மூன்றையும் படுத்துவதற்காக வகுக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் முறைதான் யோகம். எண்ணம், சொல், செயல், இவையே.
யோகா அப்படின்னு சொல்றோம். யோகான்னா பாத்தீங்கன்னா ஒன்றுதல், இணைதல், இனிமை காத்தல், எவற்றை இணைப்பது, எவற்றுடன் இனிமையாக இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம், இனிமையாக இருப்பது, உயிருக்கும் மனதிற்கும் இனிமையாக ஒரு இணக்கத்தோடு இருப்பது, நமக்கும் சமுதாயத்திற்கும் இடையே ஒரு இனிமையும் இணக்கமாகவும் இருப்பது, நமக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல். நமக்கும் இயற்கைக்கும் சொல்லும் போது நல்ல தவம் செய்து இந்த 4 வகையிலும் இனிமை காத்து ஒன்றி இணைந்து இறை உணர்வு பெற்று சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் தொண்டு செய்வதுதான் இந்த மனித பிறவியின் நோக்கமே. இந்த இணைந்த இன்ப வாழ்வு வாழ்ந்தாதான் இல்லறத்தை நாம சரியாக நடத்த முடியும், பொருள் ஈட்ட முடியும், அதை தூய்க்க முடியும், எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். பொருள் ஈட்டினாலும் அதை பயன்படுத்துவது எப்படின்னு தெரியும். நம்ம வச்சிருக்கிறதுல பிறருக்கு உதவும் முடியும், இதை மீறி தொண்டாற்றுதலும் முடியும். ஆகிய இந்த நிலைகள்லாம் நிறைவு பெற முடியும். இந்த நிறைவெல்லாம் பெறும் பொழுதுதான் இறை உணர்வு நமக்கு சித்திக்கும். அதற்கு தான் எல்லா மெய்ஞானிகளும் முதல்ல மனிதனின் உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. திருமூலர் இது கூட சொல்லுவாங்க, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்வாங்க. அப்ப இந்த உடம்பு அழிந்தா உடல்ல ஓடிக்கொண்டுகின்ற உயிரும் அழிந்து போகும். அப்ப வாழ்வின் நோக்கத்தை அறிவில் முழுமை பெற்று நம்மால் அடைய முடியாது. எனவேதான் என் உடம்பை அழியாம நான் காத்து வளர்க்கும் வழிகளை அறிந்து கொண்டேன் அப்படின்னு திருமூலர் திருமந்திர பாடல்ல சொல்லியிருப்பார். அந்த வழிமுறைகளை தான், அதையே தான் அருட்தந்தை அவர்கள் நம் உடலை நலமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சியும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒன்று கூடி செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சிய, அந்த பயிற்சிக்கெல்லாம் நம்ம கவுண்டிங் பாத்தீங்கன்னா எல்லாம் மூச்சை வச்சே நடக்கும். அதாவது மனதை செயல்படுத்தியே நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உடல் தவமாக எளிய முறையில் அருட்தந்தை அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த மனித உடல் ஏற்கனவே சொன்னது போல 84 லட்சம் பிறவி எடுத்து 83 எடுத்து 84வது லட்சம் பிறவியாக எடுத்திருப்பதாக ஞான நூல்கள் கூறுவதாக நம்ம சொன்னோம். அப்படி வரும்பொழுது அந்த 5 அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் அதற்கு அடுத்தது முதல்ல ஒரு மனிதன் ஒருத்தவன் தோன்றி இருப்பான். அந்த மனிதனுக்கு டைரக்டா அந்த விலங்கின பதிவுகள் மனிதனிடம் கடத்தப்படுகிறது. அப்படி வந்ததுனால மனிதனிடம் அதிகமாக விலங்கின பதிவுகள் இருக்குது. அந்த பதிவுகள் என்ன பாத்தீங்கன்னா, கொல்லுதல், பிற உயிர் பறித்தல், பிற உயிர்களின் வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல். இது 3மே விலங்கின பண்புகள் தான். அதாவது தன் உணவுக்காகவும் தன் தேவைக்காகவும் இன்னொரு உயிரை கொல்லுதல், அப்புறம் அதை கொல்லும் பொழுது அது உயிர் ஆட்டோமேட்டிக்கா போயிடுது, அந்த உயிரை பறிச்சிருது. அதுக்குன்னு ஒவ்வொரு உயிரும் இறைவனின் படைப்புல ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சுதந்திரமே இந்த கொல்லுதனால, இந்த உயிரை பறிக்கிறதுனால முடிஞ்சு போகுது. அப்ப இது 3ம் விலங்கின பண்பு. இது விலங்கின பண்போடு இல்லாம அந்த பதிவு மனிதனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது அவனும் என்ன பண்றான், இன்னொரு மனிதனை இப்ப எவ்வளவு நம்ம நியூஸ்ல நிறைய பாக்குறோம். மனிதனுக்கு மனிதன் கொல்லுதல், பிற உயிர் பறித்தல், அடுத்தவங்க வாழ்க்கை சுதந்திரத்தை தடை செய்யறது, இது போன்ற இந்த பதிவுகள்லாம் பண்ணி இதனாலதான் அதிகப்படியான துன்பங்கள் இந்த சமுதாயத்துல, குடும்பத்திலும் சரி, தனி மனிதனிடத்திலும் சரி, சமுதாயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அனைத்துக்குமே காரணம் இந்த விலங்கின பதிவுகள் தான். இந்த ரெக்கார்ட்ஸ் தான், நம்ம கிட்ட இருக்கிற வினைப்பதிவுகள். இந்த பதிவுகள் தான் சஞ்சித கர்மம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த சஞ்சிதம் என்றது பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வழியாக வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும். நாம் பிறந்ததுக்கு அப்புறம் 3 வயதுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்லது தீயது எல்லாமே பிராரப்த கர்மம் என்றும், இந்த 2 கர்மங்கள் சஞ்சிதமும் பிராரப்தமும் கொண்டு நாம் ஆசைக்கு உட்பட்டு செய்யக்கூடிய அனைத்து செயலும் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வித்தின் மூலம் தொடர்ந்து வந்த பிறவிகள்ல ஏற்பட்ட அனுபவங்கள், அதுதான் நல்வினையாகவும் தீவினையாகவும் பழக்க பதிவுகளாகவும் நம்ம இடத்துல இருந்து நாம் இன்ப துன்ப உணர்வுகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் சித்தர்கள் நம்மிடம் உள்ள வினைப்பதிவுகளை கழித்து கொண்டு வாழ்வின் நோக்கமாகிய இறை நிலையை, அந்த இறை உணர்வை பெற்று இறைநிலையை அடைய இந்த உயிர் உள்ள சுழன்று கொண்டிருக்க அதை பாதுகாக்க உடலையும் கட்டி கொண்டு வந்துள்ளது அப்படின்னு சித்தர்கள் நிறைய பாடல்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு பட்டினத்தார் ஐயாவும் எழுதியிருக்காங்க. இந்த வினைப்பதிவை கழித்து கொள்ள அதனோடு அடுத்த
அடுத்த உயர்நிலைக்கு அடைய அந்த முழுமை நோக்கிய பயணத்திற்கு தான் நம்ம இந்த ஆன்மீக வாழ்வை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். இந்த ஆன்மீக வாழ்வுல ஈடுபட்டு இதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த 6வது அறிவை உயர்த்துவதற்கான ஒரு அற்புதமான கலை தான் இந்த மனவளக்கலை. இப்ப நமக்கு இதை பத்தி தெரிஞ்சு கொள்ள நம்ம நிறைய படிப்பு படிச்சிருப்போம், நிறைய டிகிரி படிச்சிருப்போம், பாடி அனாட்டமிலாம் நிறைய படிச்சிருப்போம். ஆனா இது போன்ற இந்த பதிவுகள் பற்றிய அறிவு, நம் உடலை பற்றிய ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய அறிவு, உயிரை பற்றிய அறிவு, மனதை பற்றிய அறிவு, நம்ம ஆன்மா எப்படி சுழலுது, ஆன்மாவை பற்றிய அறிவு, இதை பற்றிய அறிவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நமக்கு இது தெரியலையா, புரியலையா, நம்மளால ஏத்துக்கொள்ள முடியலையா, யாராவது சொல்லும் பொழுதுன்னும் போதுதான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த இறையே குருவாக அவதரித்து, நமக்கு ஒரு குரு என்ற முறையில ஒரு இறையானது வந்து நம்மளை வழிநடத்த, நம்ம வாழ்க்கையில சந்திச்சு, நமக்கு தீட்சை கொடுத்து, பயிற்சிகளை எல்லாம் செய்ய வைத்து நம்மை உணர வைக்கிறது. அப்படி வந்தவர் தான் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த போன்ற குருவை பெற்றதற்கு நாம் அனைவரும் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். மனிதன் அப்படின்னா இந்த மனித பிறவியின் நோக்கத்தை தெரிஞ்சு கொள்ளவும், மனிதனை பற்றி அறிந்து கொள்ளவும், தன்னை பற்றி தானே அறிந்து கொள்வதும் நமக்கு துணையாக இந்த உலகத்தில் இருப்பவர் நம்ம குரு மட்டுமே. அப்ப இறையே குருவாக அவதரித்து வந்த அருட்தந்தை அவர்கள் வழிவகுத்த மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்து, நாம் எதற்கு பிறந்தோமோ அந்த நோக்கத்தை அடைவோம் என்று கூறி, வாய்ப்பளித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.